இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தை கழித்து 2வது மாதத்தின் முதல் நாளில நாம் ஒவ்வொருவரும் ஜீவனோடு இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழும்படியாய் அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆம், உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். எனவேதான் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பலன் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்புகின்ற போது அவர் உங்களை என்னையும் பலப்படுத்துவார். சாத்தானின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு பலன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய தெய்வீக சமாதானத்தை கொடுத்து இந்த மாதம் முழுவதுமாய் நம்மை நடத்துவார். ஆம், நீங்களும் நானும் அநேக காரியங்களில் நினைத்து சமாதானத்தை இழந்து போயிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் நடந்த காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், இன்னும் அநேக காரியங்களில் நினைத்து உலகத்திலே கர்த்தர் நமக்கு உண்டாக்கின, அவர் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். இந்த 2வது மாதத்தில் முதல் நாளில் இருந்து என்னுடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கும். நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், அது மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதுமாய் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நினைக்கலாம், இந்த புதிய வருடத்தில் வாக்குத்தத்த வார்த்தைகள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஒரு மாதம் முடிந்து விட்டது, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறவில்லையே என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் நான் உங்களுக்கு பலனாயிருக்கிறேன், நான் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என்று பக்தன் சொல்கிறார். இந்த நாளிலே அந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் கொடுத்து நமக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காணும்படியான கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அர்ப்பணித்த, வேண்டின, நம்பின ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.